சுண்டக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன். சுண்டக்காய் எடுத்துக்கலாம். கோம்பு நல்லா கிள்ளிட்டு உரல் எடுத்து அதை நசுக்கிக்குங்க. வேற இருக்கக்கூடாது. நல்லா நசுக்கிட்டு வேற இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு மீடியமாக நசுக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி போட்டுக்குங்க. நான் எல்லாத்தையும் நசுக்கி எடுத்துக்கிட்டேன். காம்பு எதுவும் இருக்கக்கூடாது, வெறும் அந்த சுண்டக்காய் மட்டும் இருக்கணும். பாருங்கள், இப்படி நசுக்கிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்குங்க. கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு நல்லெண்ணெய் செய்யலாம், இல்லை சாப்பாட்டு எண்ணெய் கூட செஞ்சுக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு ஸ்பூனு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. உப்பு லேசாக போட்டு வதக்கிங்க. 10 பல் பூண்டு உரித்து போட்டு வதக்கிங்க. நசுக்கி போடலாம், இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டு உப்பு லேசாக போட்டு வதக்கி விடுங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் நல்லா வதங்கிக்கும். புளி ரவுண்டு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு வதக்கிங்க. சுண்டைக்காய் கழுவி வச்சு போட்டு வதக்கி வதக்கி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைங்க. நல்லா வெந்துச்சு, கிளறி விட்டுட்டு சாம்பார் பொடி எவ்வளோ காரம் போட்டுங்க. 1 ஸ்பூனுக்கு தனியா 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு. மிளகு ஸ்பூன் போடலாம், மிளகு கூட தட்டி போட்டலாம். புளி கரைச்சி ஊற்றிக்கிங்க. 1 சொம்பு தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொதிக்க வைங்க. வாரத்துக்கு ஒரு 2 நாள், ஒரு நாள் கூட சாப்பிட உடம்புக்கு சுண்டைக்காய் ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாருங்கள். வெல்லம் 1 ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி போட்டு கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சு சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றப்ப செய்கிறப்பே எச்சி ஒரு வாயில் செம்மையாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வேணால் பெருங்காயம் கூட போட்டு கிளறி விடணும். அந்த பெருங்காயம் போடல, வேணால் நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நான் சாதம் எடுக்க பாருங்கள், வாயில் எச்சி ஹஹா சூப்பராக இருக்கும், மனமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஒயிட் சாதம் எடுத்துருக்கேன், இது கூட போட்டு பேசின்னு சாப்பிட்டுக்கோ. சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.